ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் தங்க குழந்தையே, இன்று உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி, உன்னுடைய உயிரான உறவிடத்திலிருந்து உனக்கு ஒரு அழைப்பு இன்று இரவுக்குள் வரத்தான் போகின்றது. என் குழந்தையே, நீயாக நினைக்கலாம், அம்மா இது எப்படி சாத்தியமாகும்? எனக்கே என்னுடைய உறவிடம் அழைப்பு வரும் என்ற நம்பிக்கை இல்லை. என்னுடைய உறவுக்கும் எனக்கும் இடையில் பேச்சுவார்த்தைகள் இல்லாமல் இருக்கின்றது. நானே இந்த வாழ்க்கையை வெறுத்து மனம் விதும்பி போய் நின்று கொண்டிருக்கின்றேன். நீங்கள் சொல்வது போல மட்டும் நடந்துவிட்டால் என்னை விட அதிகமான சந்தோஷம் இங்கு வேறு யாருக்கும் கிடைத்து விடாது. என் பிள்ளையே, இப்படியாக நீ நினைக்கின்றாய் அல்லவா? உன் மனதில் உள்ள எண்ணங்கள் எல்லாம் உன் அம்மாவிற்கு தெரியாமல் இல்லை. என் தங்கமே, இன்று நான் உனக்கு தர இருக்கின்ற இந்த வாக்கில் உன்னுடைய வாழ்க்கையானது மீண்டும் பழைய நிலைக்கு திரும்பத்தான் போகின்றது. இது எப்படி நடக்கும் என்று நீ யோசிப்பதற்கு முன்னால் அம்மா அதனை உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன். என் தங்கமே, உன்னுடைய உயிரான உறவை இப்போதும் நீ அதிகமாக நினைத்து வேதனையடைந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? அத்தனை அன்போடு பழகி இருந்தாலும் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு ஒரு சிறு பிரச்சனைகள் காரணமாக அந்த உறவினை பிரிய வேண்டிய சூழ்நிலைகளுக்கு வந்துவிட்டது என்று எண்ணி நீ மிகுந்த துயரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய். உனக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விதமான விஷயங்களிலிருந்தும் நல்ல நல்ல விடிவு காலம் பிறந்து விடாதா என்று நீ திணறிக் கொண்டிருக்கின்றாய். இப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் நம்முடைய உயிரான உறவிடமிருந்து நமக்கான நல்ல செய்தி கிடைத்துவிட்டால் போதும் என்று என் பிள்ளை நீ எண்ணிக்கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய இந்த மனநிலையை உணர்ந்துதான் உன் அம்மா நான் உனக்கு இந்த செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன். என் தங்க பிள்ளையும், நீ ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். உயிரான உறவு என்றால் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எத்தனை கஷ்டங்களிலும் அவர்களை விட்டு நாம் விலகிவிடக்கூடாது. அதிலும் குறிப்பாக சந்தோஷத்தை அவர்களோடு பங்கிட்டு கொள்ளாவிட்டாலும் கஷ்டங்களை அவர்களோடு பங்கிட்டு கொள்ள வேண்டும். இப்படி நினைக்கின்ற இந்த வாழ்க்கைதான் உனக்கு உயிரான உறவினுடைய வாழ்க்கை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் செல்ல பிள்ளையே, எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்க இருக்கின்ற பல நல்ல விஷயங்கள் எல்லாமே ஏதோ சில காரண காரியங்களை அடிப்படையாக வைத்துத்தான் உனக்கு நடக்காமல் போய்விடுகின்றது. எத்தனையோ பிரச்சனைகளை எல்லாம் பற்றி நீ நினைத்து கொண்டு உன் வாழ்க்கையை ஏனோ தானோ என்று வாழ்ந்து கொண்டு வருகின்றாய். என் தங்க பிள்ளையே, நீ உன் எதிர்காலத்தை எப்போதும் மனதில் வைத்து கொண்டு சிந்திப்பாயானால் நிச்சயமாக இதுவெல்லாம் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என்னதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு பல சூழ்நிலைகள் கஷ்டத்தை கொடுக்கும் பொழுதெல்லாம் நம் வாழ்க்கையில் ஆறுதலுக்கு என்று ஏதாவது ஒரு உறவை நம்மோடு இருக்க வேண்டும் என்றுதான் நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். ஆனாலும் அப்படிப்பட்ட உறவு உனக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அல்லவா? அதுவும் நீ விரும்பக்கூடிய அளவில் அவர்கள் இருக்க வேண்டும் அல்லவா? உன் மீது அளவுக்கு அதிகமான அன்பும் பாசமும் நம்பிக்கையும் வைத்திருக்க வேண்டும் அல்லவா? அப்படி இருந்தால்தானே அவர்கள் உண்மையான உறவாக கருதப்படுவார்கள். என் தங்க குழந்தையே, அவர்கள் உன் மீது அளவிற்கு அதிகமான அன்பும் பாசமும் நம்பிக்கையும் வைத்திருக்க வேண்டும் அல்லவா? அப்படிப்பட்ட உறவு மட்டும் இருந்துவிட்டால் போதுமே. இந்த வாழ்க்கையை என்னை விட யாராலும் மகிழ்ச்சியாக அனுபவித்து வாழ்ந்துவிட முடியாது என்று நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய். நீயாக நேசித்த ஒரு உறவு உன்னை விட்டு பிரிந்து செல்லும் பொழுது இதற்கு மேல் இந்த வாழ்க்கையில் என்ன இருக்கின்றது என்றுதான் உனக்கும் நினைக்க தோன்றுகின்றது. இதற்கு மேல் வாழ வேண்டுமா என்றுதான் உன்னிடத்தில் அதிகமான எதிர்மறையான எண்ணங்களும் வந்துவிடுகின்றது. இதற்கு ஒரு முடிவு கிடைத்தால்தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் என்று என்னிடத்திலே வந்து நீ கேட்டுக்கொண்டாய் அல்லவா? என் தங்கமே,
அம்மா உனக்கு உடனடியாக பிரச்சனையை தீர்த்துவிட வேண்டும் என்று தான் நினைக்கின்றேன். ஆனாலும் அதுவெல்லாம் தீராததற்கு ஒரு காரணமும் இருக்கின்றது. அது என்ன தெரியுமா என் பிள்ளையே? ஒன்றாக சேர்ந்திருக்கின்ற உறவுகள் உண்மையான அன்பினை எப்போது புரிந்து கொள்வார்கள் தெரியுமா? அந்த உறவு தன்னை விட்டு பிரியும் பொழுதுதான் அந்த உறவினுடைய ஆழம் என்ன, அந்த அன்பு என்ன, அதன் வழி என்ன என்பதை எல்லாம் அவர்கள் புரிந்து கொள்வார்கள். அந்த உறவுக்கும் நமக்கும் இடையில் இருப்பது எத்தனை பெரிய பந்தம் என்பதும் அதனை அந்த பிரிவு உணர்த்தி காட்டும். இதுதான் உண்மையும் கூட. அதற்காகத்தான் இந்த பிரிவு உன் வாழ்க்கையில் வந்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, பிரிவுகள் வாழ்க்கையில் வந்துவிட்டதே என்று எண்ணி நீ வேதனைப்படுவதை விட்டுவிட்டு இந்த பிரிவுகள் வந்ததனால்தான் உனக்கு அவர்கள் மீது இருக்கின்ற அன்பும் முழுமையாக புரிய ஆரம்பித்திருக்கின்ற என்பதனை உணர்ந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அவர் மேல் நீ காட்டும் கோபமும் ஒரு வகையான அன்புதான் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நீ எப்படி இந்த மனநிலையில் இருக்கின்றாயோ, எப்படி அவர்களை மனதார நீ நினைக்கின்றாயோ, அதை போலவே அவர்களும் உன்னை நேசித்து கொண்டுதான் நினைத்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். இந்த வாழ்க்கையில் 1000 கஷ்டங்கள் வந்தாலும் வேதனைகள் இருந்தாலும் எவ்வளவுதான் உன்னிடத்தில் கோபம் கொண்டாலும் அவர்கள் மனதில் உன்னை பற்றிய நல்ல எண்ணங்கள் ஓரளவு இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. எத்தனை பிரச்சனைகளை நீங்கள் இருவரும் சேர்ந்து சமாளித்திருக்கின்றீர்கள். எத்தனையோ விஷயங்களை எல்லாம் வாழ்க்கையில் சேர்த்து பார்த்திருக்கின்றீர்கள். பலரின் சூழ்ச்சிகளை எல்லாம் சேர்ந்து வென்றும் காட்டி இருக்கின்றீர்கள். அப்படி இருக்கும் பொழுது ஒரு சிறிய கருத்து வேறுபாடுகள் தான் பெரிய பிரச்சனைகளை உருவாக்கி உங்களுடைய பிரிவினையும் ஏற்படுத்திவிட்டது என்றால் நிச்சயமாக இதிலிருந்து நீங்கள் வெளிவர வேண்டும் அல்லவா? உங்கள் இருவரின் மனதும் காயப்பட்டிருக்கின்றது என்பதையெல்லாம் இந்த அம்மா நான் மறுக்கவில்லை. உங்களுடைய காயம் பெரிதாகத்தான் இருக்கின்றது. ஆனால் அதற்கான மருந்தினை நீங்கள் இருவரும் தான் எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர வேறு யாரிடத்திலும் அதை நாம் முழுமையாக எதிர்பார்த்து விடக்கூடாது. ஏனென்றால் இருவருக்கும் உங்களை பற்றிய நல்ல நினைவுகள் எப்போதும் மனதிற்குள் அதிகமாக இருக்கின்றதல்லவா? உண்மையில் எத்தனையோ பிரச்சனைகள் வரும்பொழுது எல்லாம் நாம் மிகவும் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? சேர்ந்திருந்தால் மட்டுமே நாம் பலமாக இருக்க முடியும். பிரிந்திருந்தால் அதுதான் நம்முடைய பலவீனம் என்பதை எல்லாம் நீ மறந்து விட்டாயா? என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் எத்தனையோ பேர் வேதனைகளையும் கொடுத்திருந்தாலும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம், எப்பாடு பட்டாவது இந்த வாழ்க்கையில் நாம் நல்லபடியாக வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பது மட்டும்தான். என் தங்கமே, ஒரு உறவின் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பானது ஒரு நாளும் உனக்கு குறைந்து விடக்கூடாது. ஒருவேளை அது குறைகின்றது என்றால் நிச்சயமாக ஏதோ ஒரு விஷயம் அங்கே தடைப்பட்டு நிற்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய உயிரான உறவிற்கும் உனக்கும் இடையே இருக்கின்ற இந்த வாழ்க்கை பிரச்சனை என்பது தீரக்கூடிய பிரச்சனை தான். இது ஒன்றும் தீர்க்க முடியாத பெரிய பிரச்சனையெல்லாம் கிடையாது. சில நல்ல நல்ல நினைவுகளை எல்லாம் நினைத்து பார்த்தால் அந்த நேரம் நாம் செய்தது எத்தனை பெரிய தவறு என்பது உனக்கே புரிய வந்துவிடும். இது போன்றவை எல்லாம் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து உன்னால் உன் துணை கஷ்டப்படக்கூடாது என்றும் அவரால் நீ கஷ்டப்படக்கூடாது என்றும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தி பழக வேண்டும். எந்த ஒரு விஷயத்தை நம் வாழ்க்கையில் மாற்ற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றோமோ அந்த விஷயம் நம் ஆழ் மனதில் அதிகமாக பதிந்து அதையே நாம் சிந்தித்து கொண்டு அதற்கான முயற்சிகளை எடுக்கும் பொழுது அது நம் வாழ்க்கையில் அப்படியே நடந்துவிடும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. உன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த தாயானவள் நான் கொண்டு வந்து கொடுக்க போகின்றேன். அது மட்டுமல்ல, நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள் பழக்கிக் கொள்ள வேண்டும். அது என்ன தெரியுமா? உன்னிடத்திலே புன்னகையும் மௌனத்தையும் நீ எப்பொழுதுமே வைத்திருக்க வேண்டும். ஏனென்றால் பல பிரச்சனைகளை எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த 2 மட்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்பட போகின்றது. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து
வைக்கும். அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தந்துவிடும். நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே, உனக்கான நல்ல விஷயங்களை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்க குழந்தையே, உனக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நபர் உன்னை சுற்றி சுற்றி தினம்தோறும் வந்து ஏதாவது ஒரு வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றாரோ இல்லையோ, எப்படியாவது உன்னை வீழ்த்திவிட வேண்டும் என்றும் உன்னை அழித்துவிட வேண்டும் என்றும் துடித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் உனக்கு நெருங்கிய, நீ அறிந்த, உன் சம்பந்தப்பட்ட உறவுதான் என்பதனை நீ மறந்துவிடாதே என் தங்க பிள்ளையே. இதையெல்லாம் பார்த்து கொண்டு உன் அம்மா அவர்களை அப்படியே விட்டுவிட மாட்டேன் என்பதனையும் நீ மறந்து விடாதே என் செல்லமே. சில பாடங்களை எல்லாம் வாழ்க்கையில் நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் புத்தகங்கள் மட்டும் தேவையில்லை, புத்தி புகட்டும் மனிதர்களே போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தான் இப்பொழுது உனக்கு பாடம் எல்லாம் நீ புதிதாக கற்றுக்கொண்டே இருக்கின்றாய் என் தங்கம். இவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் நாள்தோறும் வந்து உனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டேதான், கஷ்டங்களையும் கொடுத்து கொண்டேதான் இருக்கின்றார்கள். இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்கின்றார்கள். இவர்கள் கஷ்டத்தை கொடுப்பார்கள், துன்பங்களை கொடுப்பார்கள். இவர்களிடத்தில் நீ கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று நாள்தோறும் உனக்கு ஒரு நல்ல அனுபவத்தை கொடுத்து விடுகின்றார்கள் அல்லவா? உனக்கு உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் கெடுதல் செய்யும்படி நான் அப்படியே விட்டுவிட மாட்டேன் என் செல்லமே. உன் மனதிற்குள் எவ்வளவோ கஷ்டங்களை எல்லாம் சுமந்து கொண்டு எப்படியாவது முன்னுக்கு வந்துவிட வேண்டும் என்று நீ முயற்சிகளை செய்வதும், அதனால் துன்பப்படுவதும், போராடுவதும், உன் வாழ்க்கையை கஷ்டத்தோடு வாழ்ந்து கொண்டிருப்பதும் இந்த அம்மாவிற்கு தானே தெரியும். ஆனால் மற்றவர்களின் பார்வைக்கு நீ நன்றாக இருப்பது போலவும், யாரையும் மதிக்காமல் உன் இஷ்டப்படி வாழ்வது போலவும் அவர்களுக்கு எதிரியாகவும் உன்னை நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களின் மனதில் நான் மாற்றங்களை ஏற்படுத்தத்தான் போகின்றேன். அதற்கு முன்பாக நீ அவர்களிடமிருந்து சற்று விலகியே இருக்க வேண்டும். ஏனென்றால் உனக்கான காலம் வரும் வரை நீ சற்று பொறுமை காக்க வேண்டும் அல்லவா என் செல்ல குழந்தையே. அதுவரையிலும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் யாரிடமும் சொல்ல நெஞ்சிலே பூட்டி வைத்து கொண்டு நீ பொறுமை காக்க வேண்டும். ஏனென்றால் என் செல்லமே, உனக்கான நல்லது நடக்கப் போகும் சமயத்திலும் எனக்கு நல்லது நடக்கப் போகின்றது, நான் இப்படி ஒரு விஷயத்தை சாதித்து விட்டேன் என்றெல்லாம் யாரிடத்திலும் நீ பகிர்ந்து கொள்ளாதே. அதையும் உன் மனதிற்குள்ளேயே வைத்துக்கொள். ஏனென்றால் உன்னை வாழ்த்த நினைக்கும் மனிதர்களை விட உன்னை வீழ்த்த நினைக்கும் மனிதர்கள்தான் அதிகமாக உன்னை சுற்றி இருக்கின்றார்கள். தான் முன்னேறாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் தனக்கு தெரிந்தவரோ, தன்னை சுற்றி இருப்பவர்களோ, தன்னுடைய உறவுகளோ யாரும் தன்னை விட நன்றாக இருந்துவிடக் கூடாது என்று நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சில பேர் உன் வாழ்க்கையிலும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அவர்களின் உள்ளத்தில் அன்பு இல்லை என்றாலும் உதட்டளவில் உன்னோடு நட்பாகவும் அன்போடும் பேசிக்கொண்டுதான் இருக்கின்றார்கள். உன் மீது அக்கறை இருப்பது போல நடித்து கொண்டும் உனக்கு எதிரான வேலைகளை செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் என் செல்லமே. அவர்களின் மனதிற்குள் எல்லாம் எப்பொழுதும் நல்ல எண்ணமில்லை என்பதனை நீ மறந்துவிடாதே. அவர்கள் சிரித்து பேசும் பொழுதெல்லாம் உன்னிடத்தில் அதிகமான பொறாமை வைத்திருக்கின்றார்கள் என்பதனையும் நீ மறந்துவிடக் கூடாது. உன்னிடத்திலே பாகுபாடு இல்லாமல் நன்றாக பழகுவது போல இருந்தாலும் அவர்களது உடலிலும் விஷம்தான் இருக்கின்றது.
அவர்களது எண்ணம் முழுவதுமே அந்த விஷமே பரவியுள்ளது என்பதனையெல்லாம் நீ எப்பொழுதுமே நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அவர்களிடமிருந்து உன்னை காப்பாற்ற வேண்டும், உன்னை வீழ்ந்து விடாமல் எச்சரிக்கையோடு வழிநடத்த வேண்டும் என்று ஓடோடி வந்துள்ளேன். அதிலும் குறிப்பாக ஒரு நபர் இருக்கின்றாரே, அவர் எப்படியாவது உன்னை கீழே தள்ளிவிட வேண்டும். அவர்களை விட நீ உயர்ந்த நிலைக்கு சென்றுவிடக் கூடாது என்று துடிப்பாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட துஷ்ட சக்திகளின் பார்வையிலிருந்து நீ கொஞ்சம் விலகியே இருக்க வேண்டும் என் செல்லமே. அவர் எப்பொழுதும் நீ என்ன செய்ய போகின்றாய், இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றாய், அது எந்த மாதிரியான வளர்ச்சிகளையும் முன்னேற்றத்தையும் உனக்கு கொடுக்கப் போகின்றது என்பதையெல்லாம் உன்னை விட அவர்கள் நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றார்கள். அதனால்தான் உன்னுடைய முன்னேற்றங்களையும் உன்னுடைய திட்டங்களையும் நீ யாரிடத்திலும் சொல்லாதே என்று உன் அம்மா நான் உன்னிடத்திலே அழுத்தம் திருத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் என் செல்லமே. எப்பொழுதுமே உள்ளத்தில் நல்ல குணத்தோடு இருக்கும் என் தங்க பிள்ளை. மற்றவர்களின் சூழ்ச்சிகள் தெரியாமல் வெள்ளந்தியாக எல்லாவற்றையுமே சொல்லிவிடுகின்றாய். நீ இப்படியாக நடந்து கொள்வதனால்தான் மற்றவர்கள் எல்லாம் எளிதாக உனக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் கஷ்டங்களை எல்லாம் கொடுத்து விடுகின்றார்கள். இருந்தாலும் என் அன்பு குழந்தையே, உன்னை காப்பாற்றுவதற்காக இந்த அம்மா நான் இருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ நன்றாக வாழும்படியான எல்லா சூழ்நிலைகளையும் நான் உனக்கு உருவாக்கி தரத்தான் போகின்றேன். உன்னை யாரும் எந்த அளவிலும் தீண்ட முடியாதபடி, எந்த துன்பத்தையும் கொடுக்க முடியாதபடி உனக்கு பாதுகாப்பு கவசமாகவும் நான் இருக்கத்தான் போகின்றேன். உனக்கு இதுவரை வந்த அத்தனை ஆபத்துகளில் இருந்தும் சிக்கல்களில் இருந்தும் பிரச்சனைகளில் இருந்தும் மீட்டெடுத்து வந்துவிட்டேன். உனக்கு வந்த மிகப்பெரிய ஆபத்துகள் எல்லாம் சிறு சிறு காயங்களாகவும் உன்னை சமாளிக்கக்கூடிய பிரச்சனைகளாகவும் முடிந்துவிட்டது அல்லவா என் அன்பு குழந்தை. இனி உன்னுடைய வாழ்க்கையில் கற்களை கூட பூக்களாக மாற்ற முடியும் என்ற வித்தையை நான் உனக்கு கற்றுக் கொடுக்கப் போகின்றேன். கல்லையும் கரைய வைக்கக்கூடிய அளவிற்கு அன்பு நிறைந்த நெஞ்சத்தோடு நீ இருக்கின்றாய் அல்லவா. எப்பொழுதும் என்னை அம்மா என்று என்னைத்தானே நீ வணங்குகின்றாய். அப்படி இருக்கும் பொழுது நான் எப்படி உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமான துன்பத்தை உனக்கு கொடுத்து விடுவேன் என் செல்ல குழந்தையே. உன் வாழ்க்கையில் ஒரு தவறு நடந்து விட்டது என்றால் முதலில் நீ பிழையில் யார் பக்கம் இருக்கின்றது, எதனால் இந்த பிரச்சனை நமக்கு வந்தது என்று அதை தேடி கண்டுபிடித்து அதற்கான காரணத்தை நீ அறிந்து கொள்ள வேண்டும். உன் வாழ்க்கையில் நடந்த தவறுக்கு வேறொருவர்தான் காரணமாக இருக்கின்றார்கள் என்று எப்பொழுதும் சுலபமாக மற்றவர்கள் மீது நீ பழியை போட்டு விடாதே. ஏனென்றால் தெரிந்தோ தெரியாமலோ நாமும் சில நேரங்களில் தவறுகளை செய்து விடுகின்றோம் அல்லவா என் அன்பு குழந்தையே. உன்னிடத்தில் உயர்ந்த குணம் ஒன்று இருக்கின்றது. அது என்ன தெரியுமா? தவறுகளை நீ செய்திருந்தால் அது நான் தான் செய்தேன், இது என்னுடைய தவறு என்று ஒப்புக்கொள்ளும் மனதைரியமும் துணிச்சலும் உன்னிடத்தில் தான் இருக்கின்றது. வேறு யாரும் அவ்வளவு எளிதில் தன்னுடைய தவறுகளை எல்லாம் ஒப்புக்கொள்ளவும் மாட்டார்கள். யார் தன்னுடைய தவறுகளை எல்லாம் ஒப்புக்கொண்டு திருந்த வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களினுடைய வாழ்க்கைதான் நிச்சயமாக நிம்மதியாகவும் இருக்கும், வெற்றிகளை பெறுவதற்கும் துணையாக நிற்கும் என்பதனை நீ மறந்துவிடக் கூடாது என் அன்பு குழந்தையே. நீ எப்பொழுதும் மற்றவர்களோடும் அன்பாக பேசு. மட்டுமல்லாமல் அன்பிற்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கின்றாய் அல்லவா. அதனால் உனக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் அவ்வளவு எளிதில் உன்னை நெருங்காது என் அன்பு குழந்தைக்கு. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.